சினிமா இஸ் த பிக்கஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இன் த வேர்ல்டு. சில படங்கள் உங்களை சிரிக்க வைக்கும், அழுக வைக்கும், ஏன் கோவம் கூட பட வைக்கும். ஆனால் சில படங்கள் சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. வெல்கம் டு வர்மன் ஃபிளிக்ஸ். நான் உங்க சஞ்சய். இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக சொல்கிறோம்ல, சபிக்கப்பட்ட படங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கர்ஸ்ட் ஃபிலிம்ஸில் நம்ம காந்தாரா 1 and 2 பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இதில் முதல்ல பார்க்க போகிற படம் ரிபல் வித்தவுட் அ காஸ். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 1955 ஒரு அமெரிக்கன் டீனேஜ் ட்ராமாவை வெளியே வந்துச்சு. ஸோ இந்த படத்தை ஏன் கர்ஸ்ட்னு சொல்கிறாங்களா, இந்த படம் எடுக்கும் போதும் இல்லை எடுத்ததுக்கு அப்புறமும் சில மர்மமான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு லீட் கேரக்டர் அனுபவிக்கிற ரியல் லைஃப் போராட்டங்களை இந்த படத்தோட டேரக்டரான நிக்கோலஸ் ரே இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருந்த நாட்டலி வுட், ஜேம்ஸ் டீன், வில்லியன் ஹூப்பர் அப்படிங்கிற கேரக்டர்ஸ்களுக்கு லவ் ட்ரையாங்கில் ரியல் லைஃப்பில் நிக்கோலஸ் ரே, நாட்டலி வுட் அண்ட் வில்லியன் ஹூப்பர் அவங்களுக்கு நடுவில் நடந்திருக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் இந்த படத்தை சபிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களான்னா இல்லை. ஜேம்ஸ் டீன் இந்த படத்துல ஒரு ஒன் ஆஃப் த லீட் ஆக்டர். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு கார் கிராஷில் இறந்துட்டாரு. இவர் இறக்கும் போது இவருக்கோட வயசு 24. ஸோ அதே மாதிரி சால் மினியோ அப்படிங்கிற ஒரு லீட் ஆக்டர் இந்த படம் ரிலீஸ் ஆகி சில வருஷத்துக்கு அப்புறமா அவர் அப்பார்ட்மெண்ட்டில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இவர் இறக்கும் போது இவரோட வயசு 37. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா இதில் நடித்த லீட் ஆக்டர்ஸான நாட்டலி வுட் மர்மமான முறையில் தண்ணீரை மூழ்கி இறந்துட்டாங்க. ஆனால் ஆல்சோ இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ஆக்டர் நடித்த நிக் ஆடம்ஸ் ட்ரக் ஓவர்டோஸ்னால இறந்துட்டாரு. ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி நிறைய ட்ராஜிக் டெத்ஸ் நடந்தனால இந்த படத்தை ஒரு கர்ஸ்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து த போல்டெகரஸ் ட்ரியாலஜி. இந்த படத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் சீன் வரும். அதில் சில எலும்புக்கூடலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எலும்புக்கூட எல்லாமே டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல் மனுஷங்களோட. ஏன் ஒரிஜினல் மனுஷங்களோட யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டால், ரெப்ளிகாவை விட ஒரிஜினல் வந்து ரொம்ப சீப்பாமா. இந்த படத்தில் மொத்தம் 3 பாட்டு இருக்குது. 1982லேருந்து 88 வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த படம் நடந்துட்டு இருக்கவே இதில் முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாமே மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. இதில் முக்கியமான கேரக்டர் நடித்த டாமினிக் டன் அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டால் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கதை இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர் இந்த படத்தில் நடித்தவங்க இறந்துருக்காங்க. ஸோ இந்த டெத்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு காரணம் அந்த ஒரிஜினல் எலும்பு கூட யூஸ் பண்ணதுனால தான் அப்படின்னு நம்பப்பட்டு வராங்க. இதனால தான் இந்த படத்தை கர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் த க்ரோ. இந்த படத்தில் ப்ரூஸ்லியோட பையன் பிராண்டன் லீ லீடர் நடிச்சிருக்காரு. ப்ரூஸ்லி இயக்கி நடித்த கேம் ஆஃப் டெத் அப்படிங்கிற படம் 1978 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் இவர் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆக்டராக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் என்ன ஆகும்னா, ப்ரூஸ்லியை டம்மி துப்பாக்கியை வச்சு சுடுறதா சொல்லி நெஜ துப்பாக்கி வச்சு சுட்டுருவாங்க. இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அப்படியே கட் பண்ணால் 1993 இந்த க்ரோ படத்தோட கிளைமேக்ஸ்லையும் கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த பிராண்டன் லீயை கொல்ற மாதிரியான சீன் வரும். அப்படி சுடும்போது இந்த துப்பாக்கியில் போலி புல்லட்டுக்கு பதிலாக நெஜ புல்லட் இருந்திருக்கு. அது அவரை இன்ஜூர் பண்ணிருச்சு. பிராண்டன்லயும் சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் போதே இறந்துட்டாரு. ஸோ இதுதான் இதில் நடந்த மர்மமான விஷயம். நெக்ஸ்ட் ஃபிலிம் ரோஸ்மெரி பேபி. இது 1968 ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஆன்டி கிரைஸ் படம் தான். ஸோ இந்த படத்தில் நடந்த சீரியஸான இன்சிடென்ட்ஸ்னால இதையும் ஒரு கர்ஸ் ஃபிலிம் சொல்றாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த படத்தோட டேரக்டர் ரோமன் பொலன்ஸ்கிங்கிற வைஃப் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் கிறிஸ்டாஃப் கொமேடாவும் கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இந்த படத்தில் நடிச்ச ஜான் கெசாவெட்ஸ் டக்கோட்டாங்கிற இடத்துல கொல்லப்பட்டிருக்காரு. இந்த டக்கோட்டாங்கிற இடத்துல தான் இந்த ரோஸ்மெரி பேபிங்கிற படத்தை எடுத்தாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ராபர்ட் எவன்ஸ் கொக்கைன் டிராஃபிக்கிங்ல மட்டும் மாட்டாம ராய் ரெடின் அப்படிங்கிற ஹை ப்ரொஃபைல் பர்சனாலிட்டியோட மர்டர்லயும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படும். அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் ரோமன் பொலன்ஸ்கி அவரோட வைஃபோட டெத்துக்கு அப்புறமா கொக்கைனுக்கு அடிமையாகி அவரோட வாழ்க்கையை நாசமா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் த ஓமன் 1976. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹென்ரி பென்ஹார்ட் ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பாப் மங்கர் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம ஒரு ஆன்டி கிரைஸ்ட் படம் எடுப்போம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்தாரு. ஆனா இந்த படத்தை யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா நீங்க இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது சாத்தான் உங்க கூடயே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது பொய் மாதிரி தெரியல. ஏன்னா இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட லீட் ஆக்டரான கிரெகரி பெக் அவரோட பையன் 1 மாசத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அடுத்த இன்சிடென்ட் என்னாச்சுன்னா, இந்த பெக் வந்துட்டு இருந்த ஃப்ளைட்டை மின்னல் தாக்கிருச்சு. ஓகே, ஃப்ளைட் வருது, மின்னல் தாக்குது, சகஜம் தானே? அது சகஜம் தான். ஆனால் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மார்க் நியூஃபெல்ட் அவர் வந்துட்டு இருக்கும்போதும் அந்த ஃப்ளைட் அந்த லொக்கேஷனுக்குள்ள போகும்போது மின்னல் மறுபடியும் தாக்கிடுச்சு. அடுத்த இன்சிடென்ட் தான், இந்த நியூஃபெல்டும் அவர் ஒய்ஃபும் தங்கிட்டு இருந்த ஹோட்டலில் ஒரு ஐரிஷ் ரிப்பப்ளிகன் ஆர்மி பாம்பு போட்டுருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த படத்தோட ஏரியல் ஃபோட்டோகிராஃபிக்காக ஒரு பிளேனை இவங்க ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த பிளேனை வேற ஒருத்தங்க வாங்கிட்டாங்க. இப்படி வாங்கினவங்களுக்கு என்னாச்சுன்னா, இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலே கிராஷ் ஆகி அங்கிருந்து எல்லாருமே இறந்துட்டாங்க.
ஸோ கைஸ் இந்த படத்தில் ஒரு ஜூ சீக்வன்ஸ் வரும். அப்போ ஓமனா அடிச்சிட்டு இருக்க பையன் இருக்கும்போது அங்கே இருக்க பபூன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஜூ இன்ஸ்ட்ரக்டரை கூப்பிட்டாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அடுத்த மறுநாளே அந்த ஜூ இன்ஸ்ட்ரக்டரை ஒரு புடி அடிச்சிருச்சு. ஸோ இப்போ நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் சேர்த்து இதுதான் ரொம்ப சில்லிங்கான இன்சிடென்ட். படத்தில் சூப்பரான ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது. அதில் என்ன ஆகும்னா ஒருத்தரோட தலை கண்ணாடி பட்டு துண்டிக்கப்படும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸோட சூப்பர்வைசர் யாருன்னா ஜான் ரிச்சர்ட்சன். ஸோ இவர் அடுத்த படத்தில் வேலை செய்யும்போது இவரோட அசிஸ்டண்ட்டோட காரில் போயிட்டு இருந்தார். அப்போது அந்த கார் டப்புன்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதில் இவரோட ஒன் ஆஃப் த அசிஸ்டண்ட்டுக்கு அதே மாதிரி கண்ணாடி பட்டு தலை துண்டிக்கப்பட்டுருச்சு. ஸோ இவங்க ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஓமன் 66.6 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு போர்டு இருந்துச்சு. கோயின்சிடன்ஸ் தானே? அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான். இப்போ என்ன பண்றது? நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபிலிம் அட்டுக். இந்த படம் வெளியவே வரல. ஸோ இந்த படத்தோட சாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நடிக்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற லீட் ஆக்டர்ஸ் எல்லாருமே இறந்து போகிறது தான் இந்த படத்தோட சாபம். ஃபர்ஸ்ட் ஆக்டர் ஜான் பெலுஷி, இவர் ட்ரக் இன்டாக்சிகேஷனால இறந்து போயிடுறாரு. இவர் இறந்து போகிறப்போ அவரோட காஃபி டேபிளில் இந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. அடுத்து இந்த ஸ்கிரிப்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டின சாம் கினிசன் செட்டுக்கு வந்தார். ஆனால் அவர் வீட்டுக்கு போகிறப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். நெக்ஸ்ட் இதை படுத்து ஜான் கேண்டி இதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சார். ஆனால் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். நெக்ஸ்ட் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டின ஆக்டர் கிறிஸ் பார்லி, இவரும் 4 நாள் ட்ரக் பெண்டிங்னால இறந்துட்டார். ஸோ இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸாக யார் யாரை புக் பண்ணுறாங்களோ அவங்களாம் இறந்து போகிறதுனாலேயே இந்த படத்தை ஸ்டாப் பண்ணி எடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் காந்தாரா பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு. ஸோ காந்தாரா இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபேண்டசி ஃபிலிம். அதில் வர பஞ்சுருலிங்கிற தெய்வம் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம், கெட்டதை அழிச்சு நல்லதை நிலைநாட்டுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த காந்தாராவோட செகண்ட் பார்ட் வரும்போது நிறைய இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக இந்த க்ரூ மெம்பர்ஸ் 20 பேர் ஒரு பஸ்ஸில் போயிருக்காங்க. அது கவுந்து ஒரு 6 பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ MF கபில் அப்படிங்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இது நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆற்றுல அடிச்சுட்டு போய் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்த ராகவ் பூஜாரிங்கிற ஆக்டரும் திடீர்னு ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டாரு. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னால படத்துக்கு ஏதோ சாபம் பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன கோஇன்சிடென்ட்டா இல்லை உண்மையிலே சாபமா? என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் அண்ட் இன்ஃபோஸ்லாம் பார்க்கணும்னா வர்மன் பிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க.